ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உண்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரபாகரன், மயிலை மேரி குடும்பத்தினர் மற்றும் தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஹென்சி டேவிட், ஸ்டென்னி வெரோன் தன்னுடைய பிறந்த நாளை என்று கொண்டாடுகிறார். இவங்க மூவரும் இறைவனுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஸ்டான்லி ஜான் ஜாக்சன் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் மரித்த கேத்ரின் பிரான்சிஸ், நிக்கோலஸ் சைரன் மணி, மேலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் அனைவரும் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம்முடைய தாயாம் திரு அவை ஹங்கேரி நாட்டு புனித ஸ்தேவான் அவருடைய தினத்தை நினைவு கூறுகின்றது. இவர் ஹங்கேரி நாட்டில் இருக்கின்ற ஒரு அரசர். எந்த மாதிரியான அரசர் என்றால் இறைவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்த இறை பற்றுள்ள ஒரு அரசர். பல பேரை ஆயராக திருநிலைப்படுத்த உதவி இருக்கிறார். மேலும் அந்த நாட்டில் அந்த மக்கள் ஒழுங்காக கோயிலுக்கு போல கிறிஸ்துவ கடமைகளை நிறைவேற்றலை அப்படின்னா இவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இயேசுவிடம் மக்களை கூட்டி செல்வதற்காக உழைத்த ஒரு உன்னதமான அரசர். இன்றைய இறை வழிபாடும் நாம் இறைவனிடம் செல்ல வேண்டும், சிறு பிள்ளைகளை இறைவனிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு விடுக்கிறது. பல நேரங்களில் நாம் இறைவனிடம் செல்லாமல் பல்வேறு வழிகளில், மாற்று வழிகளில் இந்த உலக போக்கின்படி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நம்மை நாம் தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித ஸ்டீஃபன் இவ்வுலகில் அரசராய் இருந்தபோது உமது திரு அவையை பரவ செய்வதில் ஆர்வமுள்ளவராயிருந்தார்.
உமது திரு அவையின் மாட்சிமிக்க காவலராக அவர் விண்ணுலகில் விளங்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 வரை. அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையார் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை கொண்டு வந்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கி விடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திறப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். சிக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம்.
எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம் சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம் சொல்கிறாங்க இல்லையா? பொதுவாக நம்முடைய பிரிந்து போன சகோதரர்கள் அது நிறைய சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். கடவுளுக்கு தான் ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்கிறதுனா என்ன? நம்ம ராணியம்மா ஏதோ சொல்கிறாங்க. நற்செய்தி அறிவிக்கிறது. கடவுளுக்கு இறை வார்த்தையை அறிவிப்பது. இறை வார்த்தையை அறிவிப்பது. ஊழியம் அப்படின்னா சேவைன்னு எடுத்துக்கலாமா? கடவுளுக்கு சேவை செய்யணும், கடவுளுக்கு பணிவிடை புரியணும். அப்போ ஊழியம் அப்படின்னா பணிவிடை புரியணும், சேவை புரியணும். ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரங்க தங்களுடைய எஜமானுக்கு சேவை செய்கிறாரு, பணிவிடை புரிகிறாருன்னா என்ன பண்ணுவார்? அந்த எஜமானுடைய வீட்டில் இருக்கிறது எல்லாம், அந்த பொருட்கள்லாம் சரியாக இருக்கிற இடத்துல இருக்கிறபடி பார்த்துப்பார். அந்த எஜமானுக்கு என்ன தேவையோ அதை தயார் பண்ணி கொடுப்பாரு. அந்த எஜமானுக்கு என்ன விருப்பமோ அதை இவர் செய்வார். அந்த எஜமான் எதுக்கெல்லாம் எஸ் சொல்கிறாரோ அதுக்கு இவரும் எஸ் சொல்வார். எதுக்கெல்லாம் அந்த எஜமான் நோ சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் இவரும் நோ அப்படின்னு சொல்வார். அப்போ கடவுளுக்கு ஊழியம் புரியுது அப்படின்னா கடவுள் நமக்கு சொன்னதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும். கடவுள் எதையெல்லாம் நமக்கு செய்ய சொல்லி பணித்திருக்கிறாரோ அதெல்லாம் செய்ய வேண்டும். எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருந்து விளக்க வேண்டும். அப்போ கடவுளுக்கு ஊழியம் புரியணும்னா இதான் ஊழியம் புரியும். இப்படி தான் கடவுளுக்கு ஊழியம் புரியணும். இறை வார்த்தையை அறிவிப்பது கடவுளுக்கு ஊழியம் புரிய வேண்டிய ஒரு செயல்தான். ஆனால் வார்த்தையை அறிவிப்பதில் மட்டுமல்லாமல் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையாக்குவதும் கடவுளுக்கு ஊழியம் புரிய வேண்டிய ஒரு செயலாக கருதப்படுகிறது.
இன்னைக்கு முதல் வாசகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, உங்கள் நடுவில் இருக்கும் வேற்று தெய்வங்களிலிருந்து விலகிவிடுங்கள், கடவுளின் பக்கமாக உங்கள் இதயத்தை திருப்புங்கள். இன்னைக்கு நம்ம நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன விஷயங்கள் இருக்குது? மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அதுக்கப்புறம் பணத்தாசை இருக்குது, பதவி மோகம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்ற முன்னேறக்கூடிய ஒரு ஆசை இருக்குது, குடும்ப பாசம் இருக்குது, இதெல்லாம் நம்ம நடுவில் இருக்குது. இதுக்கு தான் நம்ம அதிகமான நேரங்கள் செலவிடுறோம் இல்லையா? அன்னைக்கு வேற்று தெய்வங்களை வழிபட்டாங்க, இன்னைக்கு நம்ம வேற்று தெய்வங்கள்லாம் எது அப்படின்னா இதுதான். நம்ம எதற்காக நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவிடுகிறோமோ அதுதான் என்னுடைய தெய்வம். நான் பணத்துக்காக அதிகமாக என்னுடைய நேரத்தை செலவிட்டேன்னா பணம் தான் என்னுடைய தெய்வம். நான் மொபைல் ஃபோனுக்காக என்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுறேன் அப்படின்னா அதுதான் என்னுடைய தெய்வம். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய பாசத்திற்காக, என் குடும்ப பாசத்திற்காக என்னுடைய நேரத்தை நான் அதிகமாக செலவிடுகிறேன் என்றால் அதுதான் என்னுடைய குடும்பம் தான் என்னுடைய தெய்வம். நான் இறை வார்த்தைக்காக, கடவுளுக்காக என்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுகிறேன் என்றால் கடவுள் தான் எனக்கு தெய்வம். அப்போது எனக்கு யார் தெய்வம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி யோசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் அப்படின்ற மக்களாக நம்ம வாழணும். அப்போ நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் அப்படின்ற மக்களாக நம்ம வாழணும் அப்படின்னா நாம் சிறு பிள்ளைகளை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். எல்லாருக்குள்ளேயும் அந்த இன்னர் சைல்டு இன்னமும் உறங்கி கொண்டு தான் இருக்குது. எல்லாரும் பிறக்கும் பொழுது நல்லவர்களாக தான் பிறக்கிறோம், அப்படி தானே? பிறக்கும் போது எந்த குழந்தையும் தீயதா பிறப்பதில்லை. வளரும் போது தான் நம்ம நல்லது தீயது அப்படின்னு நிறைய கற்றுக்கிறோம், தீய காரியங்களை நிறைய நம்ம செய்கிறதுக்கு கற்றுக்கிறோம், அதில் இன்பமாகவும் இருக்கிறோம். அப்போது அந்த நன்மைத்தனம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, இப்பவும் இருக்குது. அந்த இன்னர் சைல்டு, நமக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டு இன்னும் உயிரோடு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த குழந்தை, நமக்குள்ளே இருக்கின்ற குழந்தை இறைவனை காண ஆசையாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இறைவனை தேடி செல்ல ஆசையாக இருக்கிறது, நன்மை செய்ய ஆசையாக இருக்கிறது. ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற மற்ற காரியங்கள் அதை அவ்வாறு செய்ய விடுவதில்லை. எப்படி சீடர்கள் குழந்தைகளை கூட்டு வரும்போது தடுத்து நிறுத்தினாங்களோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்கள் ஒரு சில நேரம் நமக்கே தோணும் இல்லையா? ரோட்டில் இருக்கிறவங்களை பார்த்து உதவி செய்கிறதுக்கு தோணும். ஆனால் என்ன, நமக்கு நேரம் இல்லை. இப்போ பாவம் பரிதாபம் மட்டும் படும், ஐயோ பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பரிதாபப்பட்டு என்ன பண்ணுவோம், உடனே முகத்தை திருப்பிட்டு வேறு சைடு நம்ம போயிடுவோம். ஒரு சில நேரங்களில் நல்ல காரியங்களை செய்வதற்காக நம்முடைய மனசு சொல்லும், ஆனால் அதை கேட்டுட்டு ஆமாம் இப்படிலாம் இருக்கணும், நல்ல மக்களாக நானும் வாழணும், இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக நானும் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துட்டு மற்ற வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நம்முடைய உள்ளம் நல்ல காரியங்களை செய்ய ஆசைப்படும் பொழுது அதை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் இயேசு சொன்ன மாதிரி உங்களுடைய உள்ளம் நல்லவற்றை சிந்திக்கும் பொழுது அதை செய்ய அதை அனுமதியுங்கள். அனுமதிச்சா இயேசு சிறு பிள்ளைகளை என்ன சொல்கிறேன், இன்னைக்கு நற்செய்தியில் கடைசி வார்த்தை என்னன்னா, சிறு பிள்ளைகள் கிட்ட வந்ததுக்கப்புறம் இயேசு அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். அப்போ நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு ஆசைப்பட்டதுன்னா அதை செய்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அப்படி அனுமதிச்சா இயேசு நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் அவர் காத்துக்கிட்டே இருப்பார். நற்செய்தியில் தெளிவாக இருக்குது, சிறு பிள்ளைகள் நடுவில் வந்ததுக்கப்புறம் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்த பின்பு அந்த இடத்தை விட்டு இயேசு சென்றார். அப்போ நல்ல காரியங்கள் செய்து நல்ல மக்களாக இருக்கிற வரைக்கும் இயேசு காத்துக்கிட்டே இருப்பார். எப்போ நம்ம நல்ல காரியங்கள் செய்து நல்ல மக்களாக வாழ்கிறோமோ அப்பொழுது நம்மையும் இயேசு தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாக கொடுத்த பின்பு அந்த இடத்தை விட்டு நகர்வார். அதுவரை இயேசு காத்து கொண்டிருப்பார். நமக்குள் இருக்கின்ற அந்த சிறு பிள்ளையை இயேசுவிடம் வரவிடுவோம். நாமும் நம் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். அதை தான் கடவுளும் எதிர்பார்க்கிறார். அன்னையின் அன்பு பக்தர்களே, தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள் தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு நம் திருமயிலை மாதாவின் வழியாக மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும்
திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோர்க்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இறைவனிடம் மௌனமாக எடுத்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மன் வைத்திருக்கின்ற இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுத்து கண்ணோக்கும். இது எங்களிடையே இருக்கின்ற சிறு குழந்தைகளை நாங்கள் உம்மிடம் வர அனுமதிக்க எங்களுக்கு உம்முடைய வல்லமையை தந்தருளும். துன்பப்படுவோரின் தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமும், பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகளிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எமக்கு அன்னையாக அளித்தீரே. இந்த திருமயிலை அன்னை எங்களுக்குள் இருக்கின்ற சிறு குழந்தையை அழைத்து வந்து உம்மிடம் கொண்டு வர எங்களுக்கு துணை புரியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வழி பயணம் தொடருகின்றையே முழுவதும் உம்மிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும்.
இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களுக்கு மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு
அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் எங்கள்
வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் உள்ளத்தில் இருக்கின்ற சிறு குழந்தையை என்னிடம் வரவிடுங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவன். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. செவி சாய்க்கும் இறைவன்
கண்டு அச்சம் தேவையில்லை. கூட்டினில் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. அஞ்சாதே அஞ்சாதே என்னை தேற்றும் ஆண்டவர் துணையை தினம் நினைத்தார். நெஞ்சினில் துணிவினை தினம் சுமந்து எதிர்வரும் சோதனை முறியடிப்போம். இறைவனின் அருட்கரம் தொடர்கின்ற வேளை நன்மைகள் வாழ்வில் பெருகிடுமே. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டால் அன்பினால் தாயதை துடைத்திடுவார். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டால் அன்பினால் தாயதை துடைத்திடுவார். தான் பெற்ற சேவாழ தன்னை முழுதும் ஒளி தரும் மெழுகாய் உருத்திடுவார். இலைகளில் பல திசை விரிந்தாலும் வேர்கள் அதனை மறப்பதில்லை. தாயினும் மேலான இறையன்பு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். துயரென்றால் போதுமே அதை தகர்த்திட வருவார். சிறு துயரென்றால் போதுமே நம்மை தாங்கிட வருவார். செவி சாய்க்கும் இறைவன் இறைவன் இறைவன். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் இன்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண விளைதனில் என்னை கூப்பிடும். மரகதியில் நீதான் உம்மை வாழ்த்தவே வருகையில் அன்போடு என்னை வீடும். ஆமென். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்பில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். காத்திடுவார் அம்மா